அதுக்கப்புறம் யாரும் உன்னை இவ்வளவு தைரியமா தொட போறா? நீங்க எப்ப வந்தீங்க? நான் கவனிக்கவே இல்லை. எப்படி கவனிப்பேன்? எந்த பொம்பளைக்கும் சொற்ற நூலை தொடர வரைக்கும் தான் புருஷன் ஞாபகம். அதுக்கப்புறம் பிறக்க போற புள்ள ஞாபகம் தான். இப்படி விழுக்குன்னு எழுந்திருக்காதுன்னு எத்தனை தான் சொல்லியிருக்கேன். ஏதாவது ஆயிடுச்சுன்னா எழுந்திருக்கும் போது மெல்ல கைய ஊனி வயிற்றுல வெயிட்டு போடாம அப்படி மெல்ல அந்த கண்ணாடி பீரவை தள்ளி வைக்கிற மாதிரி எழுந்திருக்கணும். என்னமோ 7-8 பிரசவம் பார்த்த மாதிரி. அடடே, என்னது? என்னுடைய இந்த வார கோட்டா. நீ என்ன வாங்கின? நைஸ் பாய். கல்யாணம் ஆகி 15 வருஷமாச்சு. குழந்தை பாக்கியம் இல்லாதவன் சொல்லிடுவாங்களோன்னு பயந்த. பரவாயில்ல. நீ ஒரு காரியம் செய்யறியா? என்னங்க? ஒரே பிரசவத்துல 2 குழந்தைய பெத்துட. 10 மாசம் ரொம்ப ஜாஸ்தியா இல்ல? சும்மா என் பொண்ணு என்ன பேசுறான்னு காது வச்சு கேட்க போறேன். பொண்ணா? ஏய், இனிமே நான் மடியில படுக்க கூடாதான். என் பொண்ணு கோச்சுக்கிறா. இத பாருங்க, சும்மா பொண்ணு பொண்ணுன்னு சொல்லாதீங்க. பையன் தான் பிறக்க போறான். பொண்ணுதான். பையன்தான். பொண்ணுதான். பையன்தான். பொண்ணுதான். பையன்தான். என்ன பந்தயம்? என்ன பந்தயம்? நான் ஜெயிச்சுட்டேன்னா இந்த கண்ணத்துல 10, அந்த கண்ணத்துல 10 கொடுப்பேன். நான் ஜெயிச்சுட்டா நீ கொடுத்துரு. ஐயோ, இப்ப அச்சாரமா ஒண்ணு. என்னங்க? எழுந்திரிங்க, காஃபி கொண்டு வந்திருக்கேன். என்னங்க? என்ன இது? மொத்தம் அடிச்சுக்கிட்டு வலிக்குது. என்ன சமாச்சாரம்? ஊருக்கு போறாங்க, குஷியா? ஊருக்கு போறதுல என்ன குஷி? அந்த ஊர்ல என்ன குஷி இருக்கு? திரும்பி வரத்துக்கு 1 வாரம் ஆகுமா? இன்னும் கொஞ்சம் குஷி பண்ணிட்டு போகலாமேன்னுதான். காப்பி காப்பி அதைத்தான் ஆற வச்சுட்டீங்களே. நான் போய் வேற எடுத்துட்டு வரேன். நான் பஞ்சாச்சரா. நீங்களா வந்ததை கூட கவனிக்காம எழுதிட்டு இருக்கீங்க. என்னது? கணக்குதான். வழக்குப்படி ஒரு 18 உதைக்குது. பிடிச்சிரா? இல்லையே, முன்னாலே காணும் பின்னாலே காணும், நடுவுல பூந்து எப்படி நான் பிடிச்சிருவேன்? கோயம்புத்தூர்ல கோயம்புத்தூர்ல இல்ல, ஊட்டியில. காத்தடிக்கிறதோ மழை பெய்யறதோ கம்பார்ட்மெண்ட்ல சீட் கிடைக்கிறதோ இல்லையோ, இன்ஜின்ல ஏறியாவது மெட்ராஸுக்கு ஆத்துக்கு வந்துருவேன். நான் வாரம் வீட்டுக்கு வந்துருவேன். உங்க கண்ணி அவ்வளவு நம்பிக்கை? திங்கக்கிழமையில இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் கோர்ட்ல ஜட்ஜா உட்கார்ந்து குற்றவாளி முகத்தையே பார்த்துட்டு இருக்க நீங்க இந்த சனி ஞாயிறு தானே குழுகுழுன்ற முகத்தை பார்க்க இங்க வந்துருவேன். உங்க முகத்தையா? என் முகம் என்ன? நான் கேஸ்ட் ஆயில் பேசு மகாலட்சுமி மாதிரி அம்மாவோட முகத்தை சொன்னேன். நீர் எப்படி இருக்கு? நேக்கு என்ன, நான் பேச்சுலர். உங்க தயவால 3 வேளையும் மூக்கு பிடிக்க நல்லா சாப்பிட்டுட்டு தேமேன்னு படுத்து கிடக்கேன். நாளைக்கு டிக்கெட் வாங்கிக்கிறேன். நான் அது ரொட்டீன் ஆச்சே. எவ்வரி சண்டே நைட் ஜஸ்டிஸ் கோபிநாத் கோயம்புத்தூர் டிராவல் பண்ணுவாருன்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஆச்சே. இதோ டிராவலிங் ஏஜென்ட் கிட்ட போயிட்டு வந்துடுறேன். குற்றம் சாட்டப்பட்ட முருகன் உனக்கு தெரியுமா? தெரியுங்க. அன்னைக்கு என்ன நடந்தது? முருகன் யார்கிட்ட 500 ரூபாய் கடன் வாங்கியிருந்தாங்க. அதை ஒரு நாள் கொண்டாந்து திருப்பி கொடுத்துட்டாங்க. அப்போ கஷ்ட ஏன் ஒன்று கையில இருந்துச்சுங்க. ஏதுங்க இவ்வளவு பணம் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் சரியான பதிலையே சொல்லல. நான் பணத்தை வாங்கிக்கிட்டு திரும்பின உடனே பண்ணையாரு முருகனை பார்க்க அங்க வந்தார். பணத்தை கொண்டு சேர்த்துட்டியா அப்படின்னு கேட்டாரு. எந்த பணத்தை எப்ப கொடுத்தீங்க அப்படின்னு முருகன் அடாவுடியா பேசினாரு. உடனே பண்ணையாரு போலீஸுக்கு புகார் பண்ண போறதாக மிரட்டினார். உடனே முருகன் அரிவாள் எடுத்து பண்ணையார் கையில வெட்டிட்டார். பண்ணையார் அலறி அடிச்சுக்கிட்டு ஓடினார். முருகன் அரிவாளை எடுத்துக்கிட்டு பண்ணையார துரத்திட்டு ஓடுறதை என் கண்ணால பார்த்தேங்க. குற்றம் சாட்டப்பட்ட முருகனுக்கு ஏகப்பட்ட கடன் தொகைகள் உண்டு. வேலை வெட்டி இல்லாத முருகனுக்கு பண்ணையார் நாகரிகம் தான் வேலை போட்டு கொடுத்திருக்கிறார். சம்பவம் நடந்த அன்று பண்ணையார் 5000 ரூபாயை முருகனிடம் கொடுத்து சேலத்தில் இருக்கிற தன்னுடைய நண்பர் ஒரு விதத்திலே சேர்த்து விட்டு வர சொல்லி அனுப்பி இருக்கிறார். பணத்தை பார்த்ததும் முருகனுக்கு குணம் மாறிவிட்டார். பண்ணையார் தன்னிடம் பணம் தரவே இல்லை என்று அடித்து பேசியிருக்கிறார். அது சாட்சியால் கோர்ட்டிலே நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. பண்ணையார் கையில வெட்டியதும் இல்லாமல் கொலை செய்யும் நோக்கத்தோடு துரத்தி இருக்கிறார். பணம் கையால் மோசடி, கொலைமே ஆகிய 3 பயங்கர குற்றங்களை செய்திருக்கிற முருகனை கடுமையாக சந்திக்கும்படி நான் கோட்டாளர்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்த கேஸ பொறுத்த வரைக்கும் நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? உங்களுக்கு வக்கீல் வசதி தேவை இருந்தா சொல்லுங்க, கோர்ட் ஏற்பாடு செய்து கொடுங்க. வேண்டாங்க, நான் குற்றவாளி தான். முதல் குற்றம்
ஏழையா நான் பிறந்தது. இரண்டாவது குற்றம், ஏழையா பிறந்தும் அழகான பெண்ணை கல்யாணம் செய்துக்கிட்டது. ஆர்டர் ஆர்டர். 29ஆம் தேதி தீர்ப்பு வழங்கப்படும். நான்தாயா. என்ன காது விடுவலையா? சத்தம் போட்டு பேசு. சத்தம் போட்டு பேசுங்கிற. அம்மா மாடிப்படியில இருந்து விழுந்துட்டா. மை காட். அப்புறம் என்னாச்சு? நாசிக்கு உங்களை சேர்த்துட்டீங்களா? சரி, நான் இப்பவே புறப்படுறேன். கார்லயே வந்துடுறேன். ஓகே சாமி, டிரைவரை சீக்கிரம் வண்டி எடுக்க சொன்ன ஊருக்கு போகணும். சரி அந்த ஆளு குழந்தைய தூக்கிட்டு மறுபடியும் வந்திருக்கிறாரு. அந்த ஆளு குழந்தைய தூக்கிக்கிட்டு மறுபடியும் வந்திருக்கிறாரு. குடிச்சிட்டு சீக்கிரம் குடிச்சிட்டு ஐயா, ஐயாவுடைய கூட்டிட்டு வர சொன்னாரு. வா வா வா. அந்த பொண்ணு சாகும்போது என்ன சொன்னா? இந்த குழந்தைய உங்ககிட்ட கொடுத்து நல்லபடியா வளர்த்து முருகன் ஜெயில இருந்து திரும்பி வந்த உடனே அவங்கிட்ட ஒப்படைக்க சொன்னாங்க. இப்போ நான் வளர்க்கிறேன். முருகன் வந்தோடனே அவங்கிட்ட நல்லபடியா ஒப்படைக்கிறேன். நான் வளர்க்கிறேன். ராதா, என்ன ஏமாத்திட்டீங்க. வாழ்க்கையில பொய்யே சொல்ல மாட்டேன்னு சொல்லுவீங்க. எங்கிட்ட போய் தான் சொன்னீங்க. இதுக்கு அம்மா வாங்குற பாக்கியமே இல்ல. எல்லாருமா சேர்ந்து யாரை கொண்டுட்டீங்க. நிஜமாவே என் மேல அன்பு இருந்தா எங்கிட்ட சொல்லாம இருந்திருப்பீங்களா? இன்னும் நான் ஏன் உயிரோட இருக்கணும்? எங்கிட்ட ஏன் சொல்லாம வந்தீங்க? இதுவரை உங்க கையாலே என்ன கொண்டுடுங்க. கொண்டுடுங்க 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 கொண்டுடுங்க. இந்த தண்ணி இதை யாரு கொண்டு வந்தது? இந்த தண்ணியை தூக்கி வெளியே போடுங்க. நீ ஒரு பெண்ணா? இப்ப தெரியுதா நீ ஏன் தாயாக முடியலன்னு? அந்த யோகிதை உனக்கு இல்ல. உன் மனசுல தாய் பாசமே கிடையாது. எந்த குழந்தையா இருந்தாலும் தன் குழந்தையா நினைக்கிறவதான் தாய். குழந்தை வேணும்னு நீ சொல்றதெல்லாம் சும்மா போலி. நீ பெண்ணை இல்லை, ஒரு ராட்சசி. இல்ல இல்ல. மனசு எவ்வளவு வேதனைப்படுதுன்னு எனக்கு தெரியாதா? பிறக்க போற குழந்தைக்காக போட்டு போட்டுக்கிட்டு நாம ரெண்டு பேரும் எத்தனை பொம்மைகள் வாங்குறோம். அந்த கஷ்டம் எனக்கு மட்டும் இல்லையே. என்ன செய்யறது? நாம கொடுத்து வச்சது அவ்வளவு. அதோ பாரு, நான் கொடுத்த தீர்ப்பினால அனாதையான குழந்தை நம்ம துன்பத்துல பங்கு போட்டுக்க. என் தவறுக்கு பிராயச்சித்தம் தேடும் போது அதுக்கு உதவி செய்ய வேண்டியது உன்னுடைய கடமை இல்லையா?
பிறந்தாதான் உரிமை கொண்டாடுறியா? ராதா, அந்த குழந்தைக்கு தாயா இருக்க உன்னால முடியுமா? முடியாது. நீங்க ஊருக்கு போறச்ச டொனேஷன் கேட்டு நர்சுகள் வந்தாங்களே, வாசல்லே 100 200 கொடுத்து அவளை அனுப்பிச்சிருக்கப்படாதா? உள்ள போய் அம்மா கிட்ட வாங்கிக்குங்கன்னு சொன்னீங்க. அதனால என்ன ஆச்சு? கண்ணுக்கு நிறைஞ்ச புருஷன், இவ்வளவு பெரிய பங்களா, சொத்து வசதி இருந்தும் ஒரு வாரிசு இல்லையே. அதுலயும் உங்களுக்கு இனிமே குழந்தையே பிறக்காதேன்னு சொல்லிட்டாள். எதை நாம மறைக்கணும்னு நினைச்சோமோ அதை போட்டு உடைச்சுட்டாளே அண்ணா. அதனால என்ன ஆச்சு? அம்மாவுக்கு ஹிஸ்டீரியா வந்துடுத்தோ, பாத்திரங்கள் பறந்தது, பொம்மைகள் உடைஞ்சது, தலையணைகள் கிழிஞ்சது, தலைவரி குறமா ஓன்னு அழ. நல்ல வேளை ஒரு குழந்தையோட வந்தேன். இனிமே நமக்கு கவலை இல்லை. இனிமேதான் கவலையே பஞ்சாச்சு. என்ன நான் சொல்றேன், 4 வருஷம் கழிச்சு அந்த கைதி திரும்பி வந்துருவான். அவன் திரும்பி வந்தோன்னு குழந்தையை திருப்பி கொடுக்கணுமா இல்லையா? அப்பா 4 வருஷம் இருக்கா? நேக்கனமும் அந்த கைதி திரும்பி வந்து குழந்தையை கேட்பான்ற நம்பிக்கையே இல்ல. எப்படி இருந்தாலும் அந்த குழந்தையை திருப்பி கொடுக்க போற விஷயத்தை அம்மா கிட்ட சொல்லித்தானே தீரணும். என்ன உடைக்கிறேன்? என்ன இத பாருங்க, எப்ப குழந்தைய திருப்பி தரப்போறோன்ற விஷயத்த அம்மா கிட்ட சொல்லவே படாதுன்னா படாதுதான். ரவி, ரவி, இங்க இருக்க. வா, உட்கார்ந்து படி. என்னங்க, இன்னைக்கு ரவி ஸ்கூல்ல சேர்க்க போறேன். ஸ்கூலுக்கு போறானா நீயும் வாமான்னு அடம் பிடிக்கிறான். போயிட்டு வாங்க. இந்தாங்க, இந்த ஃபார்ம்ல ஒரு கையெழுத்து போட்டு கொடுங்க. மக்கு என்ன தப்பு தப்பா ஃபில் பண்ணிருக்கேன். அவங்க அப்பன் பேர் என்னன்னு கேட்டிருக்கான், பக்கத்துல என் பேர் போட்டு வச்சிருக்கே. வேற ஒரு ஃபார்ம் வாங்கி அவங்க அப்பா பேரை ஃபில் பண்ணி நீதான் கார்டியன் சொல்லி கையெழுத்து போட்டு வா. ஏன் இப்படி விலகி இருந்தா பாக்குறீங்க? இன்னும் உங்க மனசு மாறல. உனக்கு அறிவு இருக்கா? குழந்தைகிட்ட அன்பு காட்டலாமே தவிர உரிமை கொண்டாட முடியாது. என்னைக்காவது ஒரு நாள் உடைக்காதே. இன்னைக்குதான் ராமாயணத்துல யுத்தகாண்ட படிக்க ஆரம்பிச்சேன். அது இங்கேயே நடந்துரும் போல இருக்கு. அம்மா, ஸ்கூலுக்கு நேரமாறதே. பாருங்க, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. சின்ன விஷயத்துக்கெல்லாம் பையனை மையமா வச்சு சண்டை போட்டேன்னா அம்மாவுக்கு உடம்புக்கு வந்துடும். நல்லா படிச்சு பெரிய ஆளாகணும். எப்படி? உங்க அப்பா மாதிரியே பெரிய ஜட்ஜ் ஆகணும். அப்பாவுக்கு தாண்டா சொல்லு. என்ன இப்படி ஆக்ட் பண்றேன்? என்னது? ஒண்ணு இல்ல, குழந்தை உங்க மடியிலையும் மனசுலயும் நல்லா இடம் பிடிச்சுட்டான். அதை வெளியே காமிச்சிக்க முடியாம எப்படி எப்படியோ மேனேஜ் பண்ணி தத்தளிக்கிறேன். ஆமா, மறைக்க முடியல, முறைக்கிறேன். என்னண்டி அம்மா அப்படிதான் முறைப்பேன். குழந்தைய பார்த்தா மட்டும் தனியா யாருக்கும் தெரியாம கொஞ்சமே. யாரையா நீங்க? என்ன வேணும்? ஜட்ஜ் கோபிநாத் இங்க தானே இருக்கிறார். அவர் இப்ப இங்க இல்லீங்களே. அவர் எங்க இருக்காருன்னு சொல்ல முடியுங்களா? நமக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. நானே இங்க புதுசுங்க. அண்ணே, முருகண்ணே. அடடே, மணியா நல்லா இருக்கிறியாப்பா? நல்லா இருக்கண்ணே. எப்ப வந்தீங்க? ஜெயில இருந்து விடுதலை 2 நாளாச்சு. எல்லா கதையும் தான் உனக்கு தெரியும். நல்லா தெரியும்ண்ணே. என் பிள்ளைய எனக்கு தீர்ப்பு கொடுத்த ஜட்ஜ் ஐயா தான் வளர்க்கிறாருன்னு கேள்விப்பட்டேன். அங்க போய் தேடி பார்த்தேன். அந்த விலாசத்துல அவர் இல்லை. சரி, பட்டணத்துல ஏதாவது தகவல் கிடைக்காதான் தான் இங்க வந்தேன். நீங்க நம்ம வீட்டுக்கு வாங்கண்ணே. நான் பக்கத்துலதான் குடியிருக்கேன். அங்க தங்கிக்கிட்டு நாம தேடி கண்டுபிடிச்சிடலாம். வாங்கண்ணே.
தங்கம் தங்கம் இதான் எங்க முருகண்ண. படிக்காம கிராமத்துல நான் ஊர் சுத்திட்டு இருந்தப்போ எனக்கு பணம் கொடுத்து பட்டணத்துக்கு அனுப்பி வச்சவரு. இதுதான் என் சம்சாரம் தங்கம். பேர போனவே மனசு தங்கமா இருக்கணும் தங்கச்சி. அண்ணன் வாழ்க்கையில நொந்து போய் வந்திருக்காரு. ஏதாவது வேலை கிடைக்கிற வர நம்ம வீட்டுல தங்க சொல்லி சொல்லிட்டேன். தாராளமா தங்குங்க, இது உங்க வீடு மாதிரி. சரிம்மா. காஃபி போட்டு கொடுத்தங்க. என்ன உட்காருங்க, கடை வரைக்கும் நான் போயிட்டு வரேன். என்னம்மா 29ஆம் தேதியில மார்க் பண்ற? அன்னைக்குதான் நம்ம ரவியோட பிறந்தநாள். வருஷம் 29ஆம் தேதி தானே கொண்டாடுறோம். இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு. அதுக்குள்ள எல்லா ஏற்பாடும் செஞ்சாகணும். 29ஆம் தேதி 4 வருஷம் ஆயிடுச்சா? எல்லா ஏற்பாடும் செய்துதான் தீரணும். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. குழந்தை கேட்க வச்சிருந்து ரொம்ப நேரமா நிக்கிறது. ஓ, சுமாரி வரங்க வரங்க நில்லு வரங்க. நீங்க என்ன சண்டை போட கத்து கொடுக்குறீங்களா? புள்ளைய போட்டு அடிக்கிறீங்களா? fool. அவனை எதுக்காக வக்கீலுக்கு படிக்க வச்சேன்? பாவப்பட்ட மக்களை காப்பாத்துறதுக்காக. எதுக்காக சண்டை கத்து கொடுக்கிறேன்? அவனை காப்பாத்திக்கிறதுக்காக. கராத்தையும் வேண்டாம், பரோட்டாவும் வேணாம். வாரேடி சாப்பிடலாம். Wish you all the best. My dear son, ஒவ்வொரு மகனும் பெரியவனாகும் போது எல்லா தகப்பனும் இப்படித்தான் பெருமைப்படுவான் என்ன மாதிரி. பட் ஒன் திங், நீ என்னுடைய கவனம் போட்டுக்கிட்டே தவிர என்னுடைய ஷூவை போட்டுக்க முடியாது. உனக்கு சைஸ் பத்தாது. உங்க ஷூவை நான் போட்டுக்க முடியாதே தவிர உங்க ஃபுட் ஸ்டெப்பை நான் ஃபாலோ பண்ண வேண்டியது. நீ என் ஃபுட் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்றதா இருந்தா நிறைய சங்கடங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். காரணம், எனக்கு பொய் பேச தெரியாது. பொய் பேசுறவங்களை கண்டா பிடிக்காது. குறுக்கு வழியில முன்னேற தெரியாது. இந்த மூணும் நீ செய்யற தொழிலுக்கு பொருந்தாது. எப்படியோ நீ ஒரு நல்ல வக்கீல் நம்பர் 1 பேர் எடுக்கணும். ஓகே டாடி, அடிக்கடி உங்களை கன்சல்ட் பண்ணி நீங்களே பெருமைப்படுறப்ப நடந்துக்கிறேன். ஐ நோ. யாரே மூஞ்சி தெரியாம எப்படி ஆசீர்வாதம் பண்றது முண்டம். பஞ்சாட்சரம் பிரதர் மாதிரி இருக்க. பஞ்சாட்சரம் பஞ்சாட்சரம் ஊர்ல இல்ல, வெளியூர் போயிருக்கார். சாட்சாத் பஞ்சாட்சரம்னா? அட பாவி, இது என்னங்க வேஷம்? ஏஜுக்கு கொஞ்சம் ரிவர்ஸ் கியர் போட்டுட்டேன். ரிவர்ஸ் கியர்? என்ன சொல்றேன்? 55 வயசு வரைக்கும் கட்ட பிரம்மச்சாரி. அது உங்களுக்கு நன்னா தெரியும். கடவுளுக்கே பொறுக்கல. தாம்பத்திய வாழ்க்கை இல்லைன்னா போற காலத்துல புண்ணியம் கிடைக்காதுன்னு பெரியவா சொன்னா கல்யாணத்தை முடிச்சுட்டேன். கல்யாணம் இந்த வயசுலயா? என்ன தப்பு? இந்த காலத்துல 13 வயசு பிள்ளைங்க எல்லாம் பிகில் அடிக்கிறதுகள். 55 வயசு கிழமை கல்யாணம் பண்ணிக்கிறதுல என்ன தப்பு? என்ன தப்புன்னா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது. டைமே இல்லன்னா. ஓஹோ, லவ் மேரேஜோ? இல்ல பத்திரிகையில மணமகன் தேவைன்னு விளம்பரம் வந்தது. நேக்கு எங்க கிடைக்க போறதுன்னு ஒரு அப்ளிகேஷனை தட்டி விட்டேன். அது என்னடா ஃப்ளூக்கா மாட்டி நொடுத்தோ. அப்போ
கல்யாணம் கூட போஸ்டர்ல தானோ? இல்ல இல்ல, அது மட்டும் நேர்லதான். தாலி கட்டுறச்ச லேசா முகத்தை பார்த்தேன். பொண்ணு எப்படி உங்களுக்கு மேட்சா இருக்கா? சின்ன பொண்ணு, ஆச்சார அனுஷ்டானம் வைதிகமெல்லாம் நிறைஞ்ச குடும்பம். ஆனா பாவம் ரொம்ப காலமா அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகாம மனம் வெறுத்துட்டு கிணத்துல விழுந்து தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு போயிட்டா. அந்த நேரம் பார்த்து நான் வாழ்க்கை கொடுத்துட்டேன். என்ன தப்பண்ண? ரெண்டு ஒண்ணுதான். எப்படியே கிணத்துல விழுகிறதும் உன்னை கட்டிக்கிட்டதும். அதுவே பெட்டர்னு சொல்றேடா? யாருங்க அது தலையில துண்டு போட்டுட்டு குடுகுடுன்னு உள்ள ஓடி வந்தது? தெரியல, எல்லாம் நம்மவர் தான். யாரு? பஞ்சு பஞ்சுன்னு ஆசையா கூப்பிடுவேடே அந்த பஞ்சாட்சரம். ஐயோ, அப்பா அந்த விஷயத்தை இப்ப சொல்ல வேண்டாம், அம்மா ஷாக் ஆயிடுவாங்க. என்னைக்காவது ஒரு நாளைக்கு தெரிஞ்சுதானே பாத்தீரணும். ராதா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னங்க? பாவம் நம்ம பஞ்சுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஐயோ, என்னது இது? நான் சந்தோஷமா கல்யாணத்தை முடிச்சு ஆசீர்வாதம் வாங்கலான்னு வந்தாக்கா எல்லாரும் துக்கம் கொண்டாடுறே. என்ன உங்க வாயால ஏதாவது அறிவுரைகள் சொல்லப்படாதா? நம்ம கையில என்னப்பா இருக்கு, எல்லாம் தளபதி பிடித்தாலே நடக்கும். பாத்தியாடா? பஞ்சு, ஒரு காரியம் செய். இனிமே பத்திரிக்கையில மணமகன் தேவைன்னு விளம்பரம் வந்துச்சுன்னா நேரா என்கிட்ட கொண்டாந்து கொடுத்துரு. ஆசைய பாரு. பஞ்சு, செகண்ட் ஹாஃப்ல உனக்கு லைஃப் ஸ்டார்ட் ஆயிருக்கு. எப்படி ஃபர்ஸ்ட் நைட் எல்லாம்? அச்சச்சோ, இப்படி கண்ட இடத்துல அடிக்காதே. இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு, படாத இடத்துல பட்டு. ஓம் விக்னேஸ்வராய நம, ஓம் சரவணபவா, ஓம் ரகணமசா, ஓம் சக்தி ஆதிபராசக்தி ராஜராஜேஸ்வரி தாயே. கப்புவா தீர்க்க சுமக்கரீ பவா, தீர்காயுஷா இருக்கணும்டா. எப்போ இருத்து தேடுவா. அவர்களுக்கெல்லாம் கொடு. இவரு பூஜை பண்ணி அம்மா கையால தீர்த்தம் கொடுத்தா அதுவே ஒரு புண்ணியம். மருந்து வேண்டாம், டாக்டர் வேண்டாம். என் கையில என்ன இருக்கு? இவளுடைய அனுகிரகம், அவளுடைய கைராசி. உங்க பக்திக்கு ஏத்த ஜோடிதாங்க இவங்க. பூஜை புனஸ்காரத்துக்கு ஒரு துணை வேண்டாமா? அதுவும் பெண் துணை. அம்மாவோட ஆజ్ఞை, பகவானுடைய அருள். திருப்பதி லட்டு மாதிரி வந்து விழுந்தது. விட முடியுமா? எடுத்துட்டேன். இவருக்கு தீராத வகுத்த வழி. டாக்டர்கிட்ட போறாரு. போறதுக்கு முந்தி உங்ககிட்ட புண்ணிய தீர்த்தம் வாங்கிட்டு போலான்னு வந்திருக்காரு. என் ஆத்துக்காரி தீர்த்தம் கொடுத்தாலும் கொடுத்தாங்க. சகல ரோக நிவாரணி. என்னடா அம்பே, ஒரு அபெக்ஷன் தானே? 8வது 2 வருஷம் ஃபெயில் ஆயிட்டா. மறுபடியும் பரீட்சை எழுத போறா. உங்க கையால நீங்க தான் பிரசாதம் தரணும். நட்சத்திரம் புனர்பூஸ். ஸ்ரீ ராமபுரா நட்சத்திரம். தொடர்ந்து 14 வருஷம் நிச்சயமா அவன் ஃபெயில் ஆயிட்டே இருப்பான். ஆமா, என்னடா ஏதாவது வசியமை வச்சுட்டு இருக்கா? எதுக்கு? வாத்தியார் கண்ணுல தடவிட்டேன்னா நம்பி காப்பி அடிப்பேன். ஊருப்பட்டா மாதிரி தான். பரீட்சை எழுதுறதுக்கு கைய நம்புறான்னா வசிய மைய நம்புறான். ஒரு காலத்தை இது எப்படி கழிக்க போறதோ நேக்க தெரியல. என்னங்க, யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. பாருங்களேன். ஓ, என் கப்பல். ஓடி பெரியவா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. மங்களம் உண்டாவும், பாடி இன்னும் கொஞ்சம் பெருக்கட்டும். சீக்கிரம் ஒரு ஆண் குழந்தையா பெற்றுக்கிட்டு சந்தோஷமா இருக்கா. என்னன்னா கிண்டல் பண்றேன். 20ல கல்யாணம் நடந்தா சந்ததி விருதி, 60ல நடந்திருக்கு நிம்மதி. எங்க பொண்ணு ரொம்ப லட்சணமா இருக்கல்ல? ஆமா, பட்சணம் மாதிரி இருக்கா. என்ன கிண்டல் செய்யறேன்? என்ன விட ஆச்சாரம், என்ன விட பக்தி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என்னையா புகழ்றது? நல்ல புகழணும். இந்த வருமா பஞ்சாட்சரம் நல்ல ஆள், ஜாக்கிரதையா நடந்துக்கணும் தெரியுமா? அண்ணா விளையாடாதே. முதல் சுமங்கலி ஆத்துக்குள்ள வந்திருக்கா. வெறும் குங்குமத்தோட விட்டுடாதே. நல்ல காஞ்சிபுர பட்டுப்புட வச்சு அதுக்கு மேல 1001 ரூபாயை வச்சு கொடுக்கணும். சொல்லுங்க. வாமா. அவளை அடிக்கடி வெளியே தெருவை கூட்டிட்டு போகாது. பாக்குறவன் பேத்தின்னு சொல்லிட போறான். என்னன்னா நீங்களே இப்படி சொல்றேன். இப்படி செஞ்சுட்டா வெளியே கூட்டு முறைச்ச அவ தலையில வெள்ளை அடிச்சு கூட்டு முறை. இந்தப்பா 500 ரூபாய் இருக்கு. இது போதுமா? ஐயோ, இவ்வளவு பணம் எதுக்குமா? பரவாயில்ல, வச்சுக்கப்பா. இந்த பிஸ்கட் கோர்ட்டுக்கு போகும்போது 4 பிஸ்கட் பாக்கெட்ல எடுத்துட்டு போய் பசிச்சா அதைத்தான் சாப்பிடணும். ஹோட்டல்ல கண்டதை சாப்பிடாது. சரி. இந்த சாக்லேட் படிக்கும் போது இதை சாப்பிட்டுக்க. வீணா காஃபி டீ எல்லாம் குடிக்காதப்பா. ஆமாடா, காபி டீ சாப்பிடாத, பால் சாப்பிடு. அது கண்ட டம்ளர்ல சாப்பிடாத. இத கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போய்
இதுல ஊத்தி சாப்பிடு, உங்க அம்மா இடுப்புலயே தூங்கிட்டு வருவான். பிளாடி ஃபோல். அவன் வக்கீல் டே. போயிட்டு வரட்டுமா? பணம் ஏதாவது வேணுமா? இருக்கு. உடம்பு ஜாக்கிரதையா பார்த்து. பாபா சரி, உடம்பு ஜாக்கிரதையா பாத்துக்கோ. தினம் தவறாம டெலிபோன் பண்ணணும். ஓகே ஓகே, டெலிபோன் பண்ணுவா. நேரமாச்சு. ஓகே, போசிக்கலாம். என்னவா ஜட்ஜி குமாஸ்தாவா இருந்தாலும் வைதிக காரியங்கள்ல நீங்க செலுத்துற பக்தி தனி அலாதி. உங்க வைஃபுக்கு நல்ல ட்ரைனிங் கொடுத்திருக்கு. ஆதியில இருந்தே நாங்க ஆச்சார குடும்பம். எங்க ஃபேமிலியோட எங்க ஒய்ஃப் சைடு டபுள் ஆச்சாரம். 1000 கும்பாபிஷேகங்களை நடத்தி வச்ச தீட்சிதர் குடும்பமாக்கம். ஐ ஆம் கரெக்ட்? அண்ணன் வராரு. வாங்க அண்ணா. வாங்கோ. 100 வயசு காசி விஸ்வநாத சாஸ்திரிகளோட எல்டர்சன் ராமநாதன். மகா பாண்டித்யம். நமஸ்காரம். நமஸ்காரம். என்ன ரொம்ப புகழே. நீ மட்டும் என்ன சாமான்யமா ஆச்சார கொடுக்கை. அப்பா நான் வரட்டுமா? நல்லது நல்லது. வேணா, தலையை பார்த்தாச்சு, கல்லு போட்டுக்கமா? என்னம்மா இது? என்ன இது? ஒன்னும் பதட்டமே வேண்டாம், உட்காருங்க சொல்றேன். எங்க ஆத்துல யார் தலையாவது பார்த்ததுக்கு அப்புறமா தான் தோசை வாக்குற கல்ல அடுப்புல போடுற பழக்கம். உம்மா தலைய பார்த்துட்டா கல்ல போடுறேன்னு சொல்லிட்டா. இன்னைக்கு வேண்டாம். இன்னைக்கு ஸ்நேகிதாத்துல சாப்பாட்டுக்கு போயிட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி கூட எல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஸ்நானம் பண்ணிட்டு போயிடலாம்னு வந்தேன். சரி, அடுப்புல தண்ணி போட்டு விடுறேன். ஊர்ல எல்லாம் சந்தமா இருக்கா? லெட்டர் எல்லாம் வந்து போயிட்டு இருக்க? நல்லா சௌக்கியமா இருக்கா? ஓய், என்ன போய் தலையில வெள்ள முடியே காணும். பூரா வெய்யக்கிட்டீங்களா? அங்கிள் எப்படி இருக்கா? அனுசரிச்சு நடக்கிறாளா? பயங்கர பதி தர்மம். என்ன முன்கோபம் ஜாஸ்தி, அதே மாதிரி குணமும் ஜாஸ்தி. நான் எது நடந்தாலும் ஆளுக்கு 50-50 பிரிச்சுக்கிற பழக்கம். நடக்கட்டும் நடக்கட்டும். ஹலோ, பஞ்சாயத்து ஸ்பீக்கிங். நீங்க யார் பேசுறது? உங்களுக்கு என்ன வேணும்? நீங்க யாரு? நான் பிஏ. என்ன பர்சனல் அட்வைசர். நான் அவரோட தான் பேசணும். யாரோட? ரவியோட. அவரோட தான் தனியா பேசணுமா? அதான் நடக்காது. போன்ல இப்படி எல்லாம் நட முடியாது. நான் ஒரு பெரிய மனுஷன் இருக்கேன். என்ன ஓவர் பண்ணி பர்சனலா பேசவே முடியாதாமா? அங்கிள், இது யாரோ உப்மாவா? இது உமாவா? உம்மண்ட பர்சனலா பேசணுமா? என்ன ஓவர் பண்ணி உம்மண்ட பர்சனலா பேச முடியுமோ? சரி சரி, இங்க கொடுங்க. நல்லா விடுங்க. ஹாய் உமா. ஹாய் உமாவா? இன்சிலே ஹையா? எஸ். ரொம்ப நேரமா ட்ரை பண்ணேன். அப்படியா? சரி, நான் சொல்லி வைக்கிறேன். தென் நாளைக்கு ஈவினிங் 6 மணிக்கு வழக்கம் போல. ஓகே, பாய். நான் யாரோ இம்பார்ட்டன்ட் கிளைண்ட் நினைச்சேன். இது ஈவினிங் கேஸா? அம்பி, எங்க பீச்சா பார்க்கா? இந்த விஷயத்தை தோப்பனா காதுல அப்படி போட்டு வைக்கட்டுமா? சரி அங்கிள், அப்படியே என் ஃபாதர் கிட்ட இந்த விஷயத்த சொல்லுங்க. சரி. நான் ஒண்ணு செய்யறேன். நேரா உங்க வீட்டுக்கு போயிட்டு உங்க வைஃப் கிட்ட அந்த என் பழைய ஸ்டெனோஸ்ட் எல்லாவுக்கும் உங்களுக்கும் அப்பப்போ மீட்டிங் நடக்கிறதா இந்த நேரத்துல சாமானி போடுற மாதிரி விஷயத்தை அப்படி போடுறேன். வேண்டாம், புகஞ்சிடும், குடும்பம் கலைஞ்சிடும். உமா என்ன பாமா கிட்ட கூட நீங்க ஜாம் ஜாமுன்னு பேசுங்க. அம்பி, நான் வரட்டா? ஐயோ, அம்பி காதலா? ஆமாங்க. பொண்ணு லட்சணமா இருக்கா? ஆமா, நீ ஜஸ்டிஸ் கோபிநாத்தோட மகன் இல்ல? ஆமாங்க. எப்ப கல்யாணம்? இங்கதான் சொல்லணும். ஒண்ணு வரி பண்ணிக்காத. முகூர்த்தத்தை பிக்ஸ் பண்ணிட்டு நானே வந்து சொல்றேன். கண்டினியூ பண்ணு. இனிமே எங்க வச்சு கூடாது, வேற இடத்த பாப்போம். வா. ஹலோ, பஞ்சாயத்து ஸ்பீக்கிங். வழக்கமான போன நம்பரை கொடுத்துறது. ரவி வந்தோட போன் பண்ண சொல்றேன். நல்லா எனக்கு தலையெழுத்து. யோ யோ யோ, என்ன வளர்ற? நான் ராதா பேசுறேன். ஐயோ, எஸ்டிடி கார் அம்மா. ஹலோ அம்மா, எப்படி இருக்கு? அண்ணா சௌக்கியமா இருக்காரா? அங்க குளிரெல்லாம் எப்படி இருக்கு? அவரை சொட்டர் போட்டுக்க சொல்லுங்க. சொட்டர் போடுறது முக்கியம் இல்ல, மறக்காம பட்டனையும் போட்டுக்க சொல்லுங்க. எல்லாரும் சௌக்கியமா இருக்கோம். ரவி எப்படி இருக்கான்? ரவியவா? என்னம்மா கண்ணுல விளக்கெண்ண ஊத்தி பாத்துட்டு இருக்கா மாதிரி என்ன பாத்துட்டு இருக்கு? அப்புறம் இந்த ரவி ஹலோ ஹலோ, உண்மையான விஷயத்தை சொல்றப்போ கட் பண்ணிடுவானே. இததான் இந்த டெலிபோன் ஆபரேட்டர்ஸ் மிஸ்டேக். ஹலோ. என்ன 1 மணி நேரமா டெலிபோனை குடையிற? அவன் மண்ணிட்ட பேசியாச்சா? அது பாதியிலே கட் ஆயிடுச்சு. அவன் வேற வீட்டுல இல்ல, பஞ்சாயத்து தான் பேசினாரு. என்ன ஒண்ணும் விசேஷம் இல்லையா? எல்லாரும் சௌக்கியமா இருக்காங்க. நீங்க டிஃபன் சாப்பிட்டீங்களா? ஆனா எனக்கு ஒண்ணும் சரியா இல்ல, காபி மட்டும் குடுக்க சொல்லு. பாத்தீங்களா, 2 நாளா நீங்க சரியாவே சாப்பிட்டது இல்ல. உங்க மூஞ்சி வேற என்னமோ மாதிரி இருக்கு. இதுக்குதான் நம்ம ஊர்ல இருந்து நம்ம டாக்டர் கிட்டயாவது காட்டியிருக்கலாம். இப்ப எனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்ற நீ? இதுக்கு மேல என்ன ஆகணும்? நேத்து நெஞ்சு வரின்னு சொன்னீங்கல்ல. நீ உன் மகனை பாக்கணுங்கிறதுக்காக என்னையே வியாதியஸ்தனாக்குற. இப்ப என்ன ஊருக்கு தானே போகணும்? பேக் பண்ணி போகலாம்.
அம்பி நோக்கு ஒரு விஷயம் தெரியுமோ? முந்தா நாள் அம்மா ட்ரங்கால்ல பேசினா. முந்தா நேத்து விஷயத்தை நீ சொல்றீங்களா? ஃபேமிலி ஒரே மன்னிச்சுடுங்க. ட்ரங்கால்ல உம்மா 6 o'clock விஷயத்த அப்படி தட்டி உள்ள நினைச்சேன், அதுக்குள்ள லைன் கட் ஆயிடுச்சு. நீங்க அந்த விஷயத்தை தட்டி விட்டு இருந்தா உங்க சர்வீஸ் நான் தட்டி விட்டுருப்பேன். சரி சரி, நான் வர வரைக்கும் இங்கே இருங்க. நான் ஒரு ஃபைட் அர்ஜென்ட்டா பார்க்கணும். நான் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க இங்க இருந்து போகணும். இதான் பிராப்தங்கிறது. சூடா அடவாத்து வைடி. அடைய சாப்பிட்டுட்டு அம்பிகாபதி படம் போலான்னு. அடைய எல்லாம் அம்பிகாபதி படம் எல்லாம் வெறும் ஃபைல் தான் கதி நேக்கு. வாங்கோ வாங்கோ. சார் இல்லையா? ஆபீஸ்க்கு வரலையோ? நான் பார்க்கல, அதான் கேட்டேன். உமா, இவர்தான் மிஸ்ஸஸ் பஞ்சாட்சரம். இவ யாரு? உமாராணி. வாங்க உட்காருங்க. சத்திருங்க வந்துடுறேன். ரவி, இங்கேயும் கூட்டிட்டு வந்தேன். நான் அப்புறம் சொல்றேன். இவங்க வீட்டுக்காரருக்கு அங்க வேலை கொடுத்துட்டு வந்ததே நான் தான். எப்படி வர்றாங்க? பேசிட்டே இருங்கோ, நான் கோயில் போயிட்டு வரேன். ஐயோ, வெளிப்பக்கம் கூட்டிட்டு போறாங்களே. மாமி உலகம் தெரிஞ்சவங்க. ஆமா, இங்கேயும் கூட்டிட்டு வந்தேன். எங்க அப்பா உணவு சொல்லிருக்கேன்ல, இந்த ஹோட்டல், பீச், தியேட்டர் இங்கெல்லாம் பப்ளிக் அலோவ் பண்ணவே முடியாது. அதான் வந்து இங்க கூட்டிட்டு வந்தேன். இங்க பாரு, ஒரு பைசா செலவு இல்லாம டிஃபனும் கிடைக்குது. சேஃப் பிளேஸ். எதுக்கு? எதுக்கா? சொல்லிட்டேம்மா, கொஞ்சம் வேலை இருக்கு, முடிச்சிட்டு வந்துடுறேன். அம்மா, அது வந்துட்டாரே, 101 வயசு. என்ன அங்க இருந்தானே? ஏண்டா இப்படி அழைச்சு போயிட்ட? வேலைக்கு ஒழுங்கா சாப்பிடுறது இல்லையா? சதா கோர்ட்டு கேஸ் அலையணுமா? நீ சம்பாதிச்சுதான் இந்த குடும்பம் நடக்கணுமா என்ன? என்னம்மா இது? நீ ஊருக்கு போய் 10 நாள் தானே ஆகுது. அதுக்குள்ள என்னமோ ரொம்ப நாள் பார்க்காம இருந்த மாதிரி கவலைப்படுறீங்க. அம்பே, தாயாருக்கு தன் பிள்ளைய ஒரு நாள் பார்க்கலன்னாலும் அது ஒரு யுகமா தான் தெரியும். அதுலயும் உன் மேல உங்க அம்மா உயிரையே வச்சுட்டு இருக்காளே. அம்மா, உங்க புள்ள இழைச்சு போயிட்டதா சொன்னேல, அதை கேட்டு என் நெஞ்சே வெடிச்சு போற மாதிரி ஆயிடுச்சு. 5 பவுண்ட் ஏறி இருக்காருமா. நீங்க பக்கத்துல இல்லைன்ற குறைய நாங்க வைக்கவே இல்லை. நான் வைக்கவே இல்லை. அப்பா எங்கம்மா? வெளியே போயிருக்காரு. ஏன்பா ரவி, கோர்ட்ல பயப்படாம தைரியமா பேசுறியா? நன்னா வெளுத்து கட்டுறார். பீச்ல என்ன ரிஹர்சல் நடக்கிறது? அதான் எப்படி ஃபாலோ பண்றது, எப்படி பேசுறது, எப்படி அணைக்கிறதுன்னு. அணைக்கிறதா? அம்மா, நம்ம கிளைண்ட்டுக்காக ஆப்போசிட் பார்ட்டி கிட்ட எப்படி பேசி அணைக்கிறதுன்றதுக்காக. இது கரெக்டா? பெரியவருக்கு உடம்பு சரியில்லை. எப்போ? எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. ஐயோ. உன்கிட்ட சொல்றது தயங்குறாரு. பேசாம பென்ஷன் கொடுத்து பிறந்த ஊருக்கே அனுப்பிச்சிடலான்னு இருக்கேன். அம்பி, நேக்கு பிறந்த முடியாது. ஓடிட்டு இருந்த ரயில்ல நான் பிறந்தேன். பெல் அடிக்குது, அழகானோ. ஓஹோ, பூட்டி இருக்கு. எங்க போயிருப்பா? எங்கேயாவது வெளியே போயிருப்பா. இப்படி எல்லாம் நடக்கணும் தான் கைவசம் டூப்ளிகேட் கீ வச்சிருக்கேன். சின்ன சத்தம் கேட்டுதோன்னா அப்பவே வந்துட்டேன். இவ்வளவு வயசா இருக்கே, கொஞ்சம் கூட விவசாயம் வேடிக்கை பார்க்கறது வெக்கமா இல்ல? நேக்கெடுக்கு வைக்கலாம். வாட் a beautiful scene. அதுவும் எங்காத்துல நடக்கிறது. பாப்பேன், ரசிப்பேன், துடிப்பேன். that is my right. இது பாக்குறதா? ஆமா, பாக்குறதா. என்ன கேஸ் கட்ட பார்க்க சொல்லிட்டு இந்த கேஸோட நீங்க அலைஞ்சிட்டு இருக்கா? யார் அந்த பொண்ணு? இதுதான் அந்த போன். ஓஹோ, அந்த பொண்ணு. ஹலோ அங்கிள். உனக்கு பெரிய அங்கிள் பெரியாத்துல இருக்காரு. அவருக்கு நோட்டீஸ் கொடுக்கறேன். சம்மன் வரும், ஆஜராகுங்கோ. நீங்க ஆடாதீங்க. டைம் பாஸ். எங்க அப்பாவுக்கு நான் பெடிஷன் கொடுக்கிறேன். நீங்க ஆடாதீங்கோ. ஏன்னா இவாள ஆத்துக்கு வர சொல்லிட்டு நீங்க இங்க சுத்த போயிட்டே? ஐயோ, இவாள நானா ஆத்துக்கு வர சொன்னேன்? ஓ ஓ, கோபிநாத் மகனா கொக்கா. இவ்வளவு நேரம் எங்களை பார்த்துட்டு இருந்தீங்கல்ல, அங்கிருந்து நீங்க ஆரம்பிங்க. மாமே, பாத்துக்கங்க. கதவை பாத்துக்கிறேன். ஏன்னா நல்ல ஜோடி பொருத்தம் இல்ல? நம்மள விடவா? பொண்ணு லக்ஷ்மி மாதிரி இருக்கா. அது சாதாரண லட்சுமி, இது மகாலட்சுமி. எங்க வர சொல்லு. வணக்கங்க. உட்கார். வெக்கப்பட்டுக்கிட்டு வரவே மாட்டேன். நான் தான் சொன்னேன், எங்க அம்மா ரொம்ப நல்லவங்க, ஒன்னும் பயப்படாதே. ஏய், பயப்படாத, உட்காரு, நம்ம விடுறேன். ரவி, நீ கொஞ்சம் வெளியில போயிருக்கியா? ஆமாடா, கதவை சாத்திட்டு போ.
கதவு பயப்பட வேண்டிய விஷயத்தை தைரியமா செஞ்சுட்டு வெளியில தெரிஞ்சதும் ஏன் வெக்கப்படுற மாதிரி நடிக்கிறேன்? உன் பேர் என்ன? உமா. ரவி உனக்கு எவ்வளவு நாளா தெரியும்? காலேஜ்ல ஒன்னா படிச்சதுல இருந்து தெரியும். அவர் எனக்கு 2 வருஷம் சீனியர். இதெல்லாம் தப்புன்னு தெரியல. ஒருத்தரோட ஒருத்தர் பழகுறதும் நேசிக்கிறதும் எப்படிங்க தப்பாகும்? இப்படி காதல் கீதல்னு சொல்லிட்டு ஊரை சுத்துறீங்களே, அது தப்பு இல்லையா? ஒருவேளை உங்க விருப்பத்துக்கு மாறா பெரியவங்க நடந்துகிட்டா பிரிய வேண்டியது வருமே, அப்ப அது தப்பு இல்லையா? யாரோ முன்பின் தெரியாத ஒரு பொண்ணு என் மகனை காதலிக்கிறதா சொல்றேன், அவனும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்றான். அது நான் எப்படிமா ஏத்துக்க முடியும்? என் மகனோட எதிர்காலத்தை பத்தி நான் சிந்திப்பேன் இல்லையா? என்ன மாதிரியே உன்னை பெத்தவங்களும் நினைப்பாங்க இல்லையா? எங்க வீட்டுல எந்த ஆட்சேபனும் இல்லைங்க. ஆட்சேபனை இல்லைன்னா அதுல ஏதோ காரணம் இருக்கு. பெரிய இடத்து பிள்ளை, நிறைய சொத்து சுகம் இருக்குங்கிற எண்ணமாவும் இருக்கலாம். இல்ல, எங்க அப்பாவும் பணக்காரர்தான். நான் அவருக்கு ஒரே ஒரு மகதான். நான் உங்க மகனை காதலிச்சதுக்கும் கல்யாணம் செஞ்சுக்க ஆசைப்பட்டதுக்கும் காரணமே நீங்கதான். நானா? ஆமா, உங்க மகன் உங்களை பத்தியும் உங்க பாசத்தை பத்தியும் வார்த்தைக்கு வார்த்தை சொல்லுவாரு. எனக்கு தாய் முகத்தை பாக்குற பாக்கியமே இல்ல. நான் பிறந்ததும் எங்க அம்மா இறந்துட்டாங்க. ரவி மூலமா பாசத்தை பார்க்க எனக்கும் ஒரு அம்மா கிடைப்பாங்கிற ஆசைய என் மனசுலயே வளர்த்துக்கிட்டேன். அதுதான் காரணமே தவிர நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்ல. உமா, அழாதம்மா. சும்மா உன்னை டெஸ்ட் பண்றதுக்காக நான் அப்படி பேசுறேன். நீ தாயில்லாத பொண்ணுன்னு எனக்கு தெரியாது. நீங்க 2 பேரும் ஒண்ணு சேருதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரவி, உமாவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு தெரியும், நீ இப்படி சொல்லுவது எனக்கு தெரியும். அதனாலதான் உண்மை உங்ககிட்ட வளர்ந்துட்டான். சமயம் பார்த்து நானே இதை உங்க அப்பா கிட்ட சொல்றேன். அது மட்டும் செய்யுமா? அது மட்டும் இப்ப போய் ஒரு காஃபி கொண்டு வந்து கொடு. யாருக்கு? உமாவுக்கு. நானா? இவளுக்கா? ஆமாமா. என் மதிப்பு என்ன ஆகுறது? கொல்லாத மதிப்பு. நாளைக்கு புடவையே துவைச்சு போட போற. போடா. நீ இதெல்லாம் உங்க அப்பா கிட்ட வச்சுக்க. போ. சார், இந்தாங்க. என்னங்க? பாலுங்க. தள்ளி உட்காருங்க. ஏங்க? மயக்கம் வருதுங்க. உடம்புக்கு என்னங்க? உரசல் மயக்கங்க. வலிக்குதுங்க. வயசாகி போச்சு இல்ல? அப்படி என்னங்க உங்களுக்கு வயசாயிடுச்சு? பையனுக்கு கல்யாணமானா பேரம்பேத்தி எடுக்கிற வயசுங்க. பேர் சொல்ல பிள்ளை இல்லையேன்னு ஏங்கணும். என் வயசுல பிறக்கலைன்னாலும் வளர்த்து சந்தோஷப்பட்டோம். இப்ப பேரனுக்கும் ஆசைப்பட்ட நடக்குமா என்ன? கவலைப்படாதீங்க. உங்க பையனுக்கு நாளைக்கே கல்யாணம் பண்ணி வச்சு பாருங்க. அடுத்த மாசமே ஒரு பேரன் எடுத்து கையில கொடுத்துருவாங்க. பையன் அவ்வளவு ஃபாஸ்ட்டுங்க. வலிக்குதுங்க. சாரிங்க. நீங்களே இவ்வளவு தூரம் ஆசைப்படும் போது நான் என்ன வேண்டான்னு சொல்ல போறேன்? பொண்ணு பாக்குற கவலை கூட நமக்கு இல்லைங்க. அவனே பார்த்துட்டாங்க. கல்யாணத்துக்கு நாள் பாக்கட்டுமாங்க? யாருக்குங்க? நம்ம ரவிக்கு தாங்க. நீங்க தானே சொன்னீங்க. வாடியம்மா, என் உரசல் சுந்தரி. அதுக்காக தான் இவ்வளவு உரசலா? ராதா, ரவிக்கு என்ன வேணாலும் செய், சந்தோஷம். கல்யாணம் ஏற்பாடு பண்ணு, ஒன்னும் ஆட்சேபனை இல்லை. ஆனா அந்த கல்யாணத்துக்கு அவங்க அப்பா இருக்கணும். அதை பார்த்து அவன் சந்தோஷப்படணும். அதை பார்த்து நாம பெருமைப்படணும். அந்த நேரத்துலதான் ரவி யாருங்கிற உண்மை ஊருக்கு தெரியணும். குட் நைட்டுங்க. நான் தாங்க பெரியசாமி மச்சான் சின்னசாமி. இன்னைக்குதான் ஊர்ல இருந்து வந்தேன். அவருக்கு ஜுரம், அதனால மோசம் பண்றதுக்காக என்னை அனுப்பி வச்சாருங்க. அப்படியா?
உட்காரு, இதை வந்துடுறேன். சரி சாமி. அடே வந்துடா. யார் வந்திருக்கா? மோட்சம் பண்றதுக்கு ஆள் வந்திருக்கான். வெந்நீர் 2 சொட்டு டெட்டால் போட்டு அங்க எடுத்து போய் ஊத்து. பண்ணாரி ஐயோ சொல்லலாமா? என்னன்னா நீ இங்கே ஆகுற? உங்க ஆத்தா என்னடானா உன்னை அரேபியாவுக்கு வித்து விட்டேன்னு சொல்லிச்சுதா? எங்க விட்டுட்டாங்க? ஐயர் பாஷா சொல்லி கொடுத்து 5000 ரூபாய்க்கு இந்த ஐயர் கிட்ட தள்ளிட்டாங்க. இவங்க என்னன்னா நான் அவங்க ஆளுன்னு நினைச்சுக்கிட்டாரு. ஐசா செட்டப்ல தானே நீ உள்ள வந்துக்கிற. நீ யாரு? என்ன சாமி இப்படி கேக்குறா? இதுதான் தெரியறது. அவ யாரு? முறைதான் எக்காமவோ நீ கட்டிக்கின. ஏ நீ பண்ணாரியா? அவன் சொன்னதெல்லாம் உண்மைதாங்க. ஒரு ஆவணாக உங்களை ஏமாத்திட்டாருங்க. இந்த பாவத்தை நான் எப்படி தொலைச்சுக்கு போறேன்? காசிக்கு போனாலும் பாவம் தீராது போல இருக்கு. நீங்க எங்கே போகாதீங்க. வேணும்னா நானே எங்க மாமா கூட போயிடுறேன். ஐயோ அது பயங்கரமான ஆபத்து தான். ஊர்ல இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சுன்னா வெளியே தலை நீட்ட முடியாது. கொஞ்சம் சத்தேரு. அடே பாபி உள்ளவா. உள்ள வெள்ளாம சாமி. அதான் ஏற்கனவே கிரகப்பிரவேசம் நடந்து போச்சு. இங்க வந்தா என்ன? வா. என்ன சாமி கதவை சாத்துற? ஒன்னும் தப்பா இல்லடா. ரகசியம் பேசணும். வாங்கி பணம் எடு. பணம் எடு. 100 கொடுக்குறியா? பந்தம் பேசுறதோ இத எப்படி? அடே இத போடா. இன்னத்துக்கு சாமி இம்மான் துட்டு நிமிஷமா இந்த இடத்துல இருக்கக்கூடாது. எந்த பஸ் கிடைக்குதோ அந்த பஸ்ல ஏறி சொந்த ஊருக்கு போயிடணும். இந்த ஊர் பக்கம் பழையபடி தலையே காட்டப்படாது. சரி ஒரு நெல்லை நாள் புள்ள வந்துச்சு. பனாரிய பாகனம் போல தோணுச்சு. அப்ப என்ன பண்றது? நீ வராத. லெட்டர் போடுறோம். என் தலையெழுத்து அதுக்கு நான் பதில் போடுறேன். சரி சாமி. சவரம் எல்லாரும் சேர்ந்துதான் என் வாழ்க்கையே சவரம் பண்ணிட்டேடா. தனி சவரம் இருக்கு. பனாரிய ஐயசாமி சண்டை சாமி எல்லாம் போட்டுக்காத. புத்தியா இருந்தா நான் போய்க்கிறேன். ஸ்நானத்துக்கு வெந்நீர் ரெடினா? நோக்கம் நேக்கும் ஸ்நான பிராப்தியே இல்லையே. அதுக்கப்புறம் வெந்நீர் என்னடி நேக்கு ஸ்நானம்? தள்ளுடைய அண்ணா இதால என் மரமண்டை அடிக்கும். நான் மோசம் போயிட்டேன்னா நான் மோசம் போயிட்டேன். இன்னைக்கே இதால என்ன நிக்க வச்சு அடிச்சிருந்தேன்னா நேக்கு புத்தி வந்திருக்கோம். நீங்க செய்யலையே. நீங்க செய்யலையே. என்ன ஆத்துக்காரி கூட தகராறா? அவ ஏதாவது தப்பா நடந்துட்டாளோ? அதெல்லாம் இல்ல. வேற என்னையா? என் ஆத்துக்காரி இருக்கல. என் ஆத்துக்காரி இருக்கல. என் ஆத்துக்காரி இருக்கல. அவளுக்கு என்னையா? அவோ ராதா ராதா ஒடியாடி. ஒரு சமாச்சாரம் தெரியுமா? இவரையே அழகாரு அடிச்சீங்களா? நான் ஏன் அடிக்கிறேன்? அவளுடைய ஒய்ஃப் இருக்காள. அவ ஒய்ஃப் இருக்காள. என்னையா சொன்ன? என்ன ஐயோ என்ன குறைஞ்சு போச்சு? அவ யாரா இருந்தா என்னையா? அவளும் பொம்பளைதான். அவ உடம்புலயும் ரத்தம் தான் ஓடுது. இப்படி வெளியில தெரியறாப்புல ஜாதியை பத்தி பேசினே 6 வருஷம் உள்ள தள்ளிடுவா. ஜாகிரதை. நடந்தது என்னமோ நடந்து போச்சு. நல்ல பொண்ணு, அழகான பொண்ணு. அவ கூட சேர்ந்து குடுத்தவன் நடத்துறதுதான் நல்லது. பேசாம இருக்கும். கொஞ்ச நாள் ஆகட்டும். நானே கவர்மெண்ட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி உனக்கு கோல்டு மெடல் வாங்கி கொடுக்குறேன். கோல்டு மெடல். நேக்கு கோல்டு மெடல். நேக்கு கோல்டு மெடல். என்ன சாமி நான் ஒட்டாசு போட்டுமா? காலை வச்சு நான் வெட்டிடுவேன். சமய கட்டுக்கு வரப்படாது. பூஜை ரூமுக்கு வரப்படாது. வாசல்லையே விழுந்து கிடக்கணும். வாங்க மச்சான்.
போறேன்டி, மனசுல பாசி படிஞ்சு போச்சு, காசிக்கு போறேன். வாங்க மச்சான், ஏங்கி ஏங்கி நீங்க ஏன் இப்படி பாக்குறீங்க? விதி பாக்குறேன். வாங்க மச்சான், வாங்க மச்சான். கரெக்டா நீ பாடணும், உனக்கு மடித்து நான் போடணும். மாப்பிள மாப்பிள ராமநாதன் குரல் கேட்கறது, இன்னைக்கு அவன் தான் பொரியல். தீர்ந்தான் ராமநாத பொரியல். ராமநாதன் எப்ப வந்த? இப்பதான். என்ன வாய் கரண்டி உத்தியோகமா? திருட்டு பயலை, துபாய்க்கு பொம்பளை கடத்துற பயலை, 5000 ரூபாய் வாங்கிட்டு ஐராத்து பொண்ணை கிட்ட கொடுக்குறான்னு சொல்லிட்டு யாரா என் தலையில கட்ட? அவ யார் தெரியுமா? நோக்கு தெரிஞ்சுடுத்தா. வாங்கண்ணா. வாங்கோ அண்ணாவா? இவன் தான் நோக்கு கூட பிறந்தானா? அடியே கொல்ல பக்கம் கொண்டுடுவாங்க. அவன் பிறப்ப பத்தி பேசாதீங்க. வரப்புல அவன் ஒசத்தி ஜாதிய பத்தி பேசி கிரிமினல் கேஸ்ல 7 வருஷம் உள்ள தள்ளிடுவன். ஜட்ஜாத்து குமாஸ்தா கிட்டே லா பாயிண்ட் பேசுறியா? சரி, இன்னும் என்னப்பா படிச்சுக்கிட்டு? கண்ணு கெட்டு போயிடும். கொஞ்ச நேரம். ஒரு முக்கியமான கேஸ் டாடி. ஒரு பெண்ணை யாரு தன் பணபலத்தை வச்சுக்கிட்டு ஊர்ல இருக்கிற எல்லா 7 பெண்களையும் கெடுக்கிறது. அப்படி அவனுக்கு ஒரு மேனியாக். அந்த ஊர்ல அந்த ஆளுக்கு எதிரா எவனும் சாட்சி சொல்றதுக்கு முன்னுக்கு போறது இல்ல. டெலிபரேட்டா இருந்த கேஸ் டாடி. எவிடன்ஸ் இல்லைன்னு சொல்லி உடைச்சிடலாம். கீழ்கோர்ட்ல அந்த ஆள் பக்கமே சாதகமா தீர்ப்பாயிருக்கு. இப்போ செஷன்ஸ் கொண்டு இருக்கு கேஸ். இதான் முதல் கேஸா? இல்ல டாடி, இந்த மாதிரி பல தடவை பண்ணிருக்கான். அவன் தப்பிச்சுக்கிட்டான். இந்த தடவை கரெக்டா என்கிட்ட மாட்டிட்டான். இந்த மாதிரி ஆளுங்களை சும்மா விடக்கூடாது. பாஸ்டர்ட், அவனை க்ளோஸ் பண்ணு. உனக்கு ஏதாவது பாயிண்ட்ஸ் வேணும்னா என்கிட்ட கேளு, நான் கொடுக்குறேன். சரி சரி சரி, டைம் ஆச்சு. அம்மா காத்துக்கிட்டு இருக்காப்போ. ஏமா எனக்காக வெயிட் பண்றீங்க? பிளடி ஃபூல், எனக்கா காத்துக்கிட்டு இருக்காடா? வலிக்கிறேன் வலிக்கிறேன் வலிக்கிறேன். அம்மா வலிக்கிறேன், அம்மா வலிக்கிறேன். பயத்தை வலிக்கிறீங்க. என்ன வேணும்? தீர்த்தம் கொடுங்க, தீர்த்தம் கொடுங்க. வேண்டாங்க, உங்க கையால வேண்டாங்க. அம்மா கையால கொடுக்க சொல்லுங்க. அம்மா கைதாங்க ஆச்சு. எனக்கு ஒரு தடவை என் கையால சாப்பிட்டு வர்றா. வேண்டாங்க, அம்மாவை கூப்பிடுங்க, அம்மாவை கூப்பிடுங்க. ஐயா பண்ணாரி, என்ன சாமி கூப்பிட்டீங்களா? ஏண்டி மேல படுற? வயிற்று வலி ஒண்ணு வந்திருக்கு. அவன் தலையெடுத்து உன் கையால தீர்த்தம் சாப்பிடணுமா? இப்படி 35 வருஷம் ஆச்சாரம் என் கையை விட்டு போறது. அம்மா 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 அம்மா. வலி பரவாயில்லம்மா, இன்னொரு வாட்டி தீர்த்து விடுங்கம்மா. நீங்க நல்லா இருக்கணும்மா, நல்லா இருக்கணும்மா. இதுக்குதான் முட்டாள பாக்கணும்னா முதல்ல இந்தியாவுக்கு போன்னு சொன்னா. இந்த சாமி பஞ்ச பாத்திரத்தை கண்ணத்தண்டை போடு. சாணி போட்டு நான் ஆரம்பிக்கிறேன். பாத்திரத்தை சாணி போட்டு அலம்பிடுவீங்க. ஐயோ, உள்ள என்னால ஒண்ணு அலம்பவே முடியாது. கிணத்துல குதிச்சிடலையா? சரி மேடம், போடி உள்ள கூடத்து வர போடி. மேல மட்டும் ஒரு போடி போடி. என் மூச்சு இருக்கிற வரைக்கும் ஆச்சார அனுஷ்டானத்தை கீப் அப் பண்ண வேண்டிய. வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பதே. நான் தான் குற்றம் பண்ணிட்டேன்னு எனக்கு தெரியல. சமய சந்தர்ப்பம் தெரியாம நீ வேற சொல்லி காட்டியா? வாய மூடு. நாமா எடுத்து விட்டுண்டது இப்ப குறையறது என்ன? அனுபவிச்சுதான் தீரணும். ஈஸ்வரோ ரட்சத்து. சோஃபால படுத்தா குஷன் எஃபெக்ட்ல உடம்பு என்னென்னமோ தேடும். சன்னியாசி மாதிரி இப்படி கட்டாந்தரையில படுத்தாதான் நிம்மதியா இருக்கு. என்னடியே சுட்டுட்டா? சுட்டாலும் வச்சிருப்பேன். தொட்டுட்டேல தொட்டா என்ன தோண்டா போயிடுவேன். மறுபடியும் சாணம் பண்ணிட்டு சுவாமிக்கு பண்ணணும். பெரிய ஆச்சாரம். பகவான் இதுக்கெல்லாம் அப்செக்ட் பண்ணவே மாட்டான். ஆம்படியா முண்டாக்கெல்லாம் எந்த நேரத்திலையும் எப்படி வேணுமானாலும் எடுக்கலாம். நான் ஆபீஸ் போயிட்டு வரட்டுமா? வர்றச்ச வாசந்தி வாங்கிட்டு வர. சொர்க்கலோகத்துல இருக்க மாதிரி தான் இருக்கு. சுகமோ சுகம்.
ஆனந்தமோ ஆனந்தம். சுவாமி, சாவி 2 வழியா வேறில்லை. இது நீங்க கேட்டது இல்லையா? இந்த மாதிரி சம்பவம் அவருக்கு நடந்திருந்தா தெரிஞ்சிருக்கும். அவர் பாட்டுக்கு எழுதிட்டு போயிட்டாரு. படுறது யாரு? சுவாமி, என்னை ஏத்துக்க மாட்டீங்களா? உன்னை சேர்த்துக்க மாட்டேங்க. தயவு செஞ்சு நான் சொல்றது கேளு ரவி. நீ இந்த கேஸ்ல ஆஜராக வேண்டாம் ப்ளீஸ். ஏது தாலி கட்டுறதுக்கு முன்னாலேயே ஆர்டர் ரெக்கமெண்டேஷன் எல்லாம் ஆரம்பிச்சுட்டே? அது இல்ல ரவி, நீ எதிர்த்து வாதாட போற ஆளு எதுக்கும் துணிஞ்சவர். பணத்தாலையும் பலத்தாலையும் உன்னை அழிக்க கூட தயங்காதவர். பூஜாலி காட்டுறிய? இவ்வளவு குவாலிபிகேஷன் இருக்கிற ஆளுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தா எனக்கு தான் தனி பெருமை தெரியுமா? வேகம் பெருசுல ரவி, விவேகம் வேணும். அந்த எதிரே வேற யாரும் இல்ல, எங்க அப்பாதான். ஓ, அப்போ தகப்பனுக்காக பொண்ணு வக்காலத்து வாங்கிட்டு வந்திருக்கல? தகப்பனுக்காக வரல, எனக்காக வந்திருக்கேன். நீதான் எனக்கு வேணும். சிவமா, தயவு செஞ்சு இந்த விஷயத்தை தலையிடாத ப்ளீஸ். ரவி, உன் கால விழுந்து கெஞ்சி கேட்கிறேன். யாரு வந்து என் கால விழுந்து கேட்டாலும் சரி, நான் என் முடிவை மாத்திக்க மாட்டேன். நானே வந்து உன் காலில் விழுந்து கேட்டா நீ என்னடா செய்வேன்? அம்மா, உமா சொன்னதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமும் நான் என் மகனை இழக்க தயாரா இல்ல. நீ வக்கீல் பிராக்டிஸ் பண்ணாட்டியும் பரவாயில்லை, நீ எப்பவும் என் கண்ணதிலே இருக்கணும். என்னம்மா நீ இவ கூட சேர்ந்துட்டு? எல்லாரும் வளர்த்த மாதிரி நான் என் மகனை வளர்க்கலடா. உனக்காக போராடின நாட்களும், நீ என்ன பிரியக்கூடாதுன்னு வெறிப்பிடிச்சு துடிச்ச காலமும் ஒரு பெரிய கதை. என்னம்மா சொல்ற? இந்த நேரத்துல ஆஜராகாம பின்வாங்கினா என்ன பத்தி என்னம்மா நினைப்பாங்க? ரவி, இந்த அம்மாவோட வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கறது உண்மையா இருந்தா நீ இந்த கேஸ்ல ஆஜராக கூடாது. உமாவோட அப்பாவுக்கு தண்டனை கிடைக்கட்டும், ஆனா அது உன் மூலமா இருக்க வேண்டாம். சரிம்மா, உன் வார்த்தை கப்பில அம்மா, இப்போதைக்கு நீ ஜெயிச்சுட்ட. பங்கஜம் பங்கஜம். ஓஹோ, இப்பெல்லாம் கஜம் கிடையாதோ? பங் மீட்டர். கூப்பிட்டீங்களா சாமி? முதல்ல புடவை அவுத்துரு, மாத்தி மடிசார் புடவையா கட்டிட்டு வா. என்ன சாமி ஒரே குஷியா இருக்கீங்க? நான் தியாகி ஆயிட்டேன்டி. என்னத்த சாமி தியாகம் பண்ணீங்க? ஆச்சார அனுஷ்டானங்களை விட்டுட்டேன். என் கண்ணை மூடிட்டு இருந்த ஜாதி துவேஷத்தையும் விட்டுட்டேன். இத பாத்தியா? என்ன ரிப்பனா? அறிவு கட்டவளே, தங்க மெடல். ஐயோ, என்ன தொடாதீங்க சாமி. அடி போடி, நான் எங்கேயோ ஒசக்க போயிட்டேன். இனிமே இந்த ஆத்துல ரகுபதி ராகவ ராஜாராம் தான் ஒலிக்கும். பன்னாரியா இருந்த உன்னை பங்கஜமா மாத்தி வாழ்வு கொடுத்தனே, அதுக்காக என்னுடைய குரு கோபிநாத் தங்க மெடல் வாங்கி கொடுத்தார். இனிமே இந்த நாட்டுல எல்லாருமே கலப்பு திருமணம் தான் செஞ்சுக்கணும். ஏன்னா ஒட்டு மாம்பழத்துக்கு தான் டேஸ்ட் ஜாஸ்தி. ஆளுங்க நீங்க. ஜம் ஜம் பங்கஜம், ஜம் ஜம் பங்கஜம், ஜம் ஜம் பங்க